தேவ ஞானம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஜென்ம சுபாவமான மனுஷன். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளினால் அவைகளை அறியவும் மாட்டான். மனுஷன் பாவ சுபாவம் உள்ளவன், சாபத்தினால் நிறைந்திருக்கிறான். மனுஷனுடைய சென்ம சுபாவம் பாவமுள்ளதா இருக்கிறது. பாவ சுபாவமுள்ள மனுஷன் இன்னும் தேவனுடைய ஆவியினால் புதுப்பிக்கப்படவில்லை. அவன் தேவனுடைய வெளிச்சத்தை பெறவில்லை. அவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. ஆகையினால் ஜென்ம சுபாவமான மனுஷனால் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஜென்ம சுபாவமான மனுஷனுடைய சிந்தை துன்மார்க்கம் நிறைந்ததா இருக்கிறது. தேவனுடைய சிந்தையை கேட்பதற்கோ அதை பெற்றுக்கொள்வதற்கோ அவன் விரும்புவதில்லை. மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தால் மாத்திரமே அவனுடைய மனம் புதுப்பிக்கப்படும். அவனுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். அவனுடைய சிந்தை சுத்திகரிக்கப்படும். அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவரின் சத்தியத்தையும் பரிசுத்தத்தையும் அவன் புரிந்து கொள்வான். மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடைபெறவில்லை என்றால் அந்த மனுஷன் ஆவிக்குரிய வெளிச்சத்திற்கு வரமாட்டான். அவனால் ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். அவனுக்கோ அவ்வாறு நிதானிப்பதற்கு அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை நடைபெறவில்லை. அவனுக்கு ஆவியானவரின் அனுகிரகம் இன்னும் கிடைக்கவில்லை. ஜென்ம சுபாவமான மனுஷன் பாவ மனுஷனாக இருந்தாலும் அவர்களில் சிலர் உலக ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். உலக ஞானத்தினால் தேவ ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. மனுஷ ஞானம் உள்ளவன் எதையும் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள மாட்டான். சகலவற்றையும் தன்னுடைய சுய ஞானத்தினாலும் உலக ஞானத்தினாலும் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும் என்று சொல்லுவான். ஆவிக்குரிய காரியங்களை உலக பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. அவற்றை ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் மாத்திரமே ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். அவனுக்கோ ஆவியானவர் அருளப்படவில்லை. புறஜாதி மார்க்கத்தார் கிரேக்கருடைய தத்துவங்களை படிக்கிறார்கள். தத்துவ ஞானமே சிறந்த ஞானம் என்று அக்காலத்தில் பெருமையோடு சொன்னார்கள். தத்துவமும் கிரேக்கருடைய கல்வியும் உலக ஞானமும் ஆவிக்குரியவைகள் அல்ல. இவை உலக பிரகாரமானவைகள். உலக ஞானத்தை பெற்றிருக்கிறவன் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆவி இல்லாதவன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். விஞ்ஞான ரீதியாக சோதித்து பார்த்து நிரூபிப்பது போல தேவனுடைய வெளிப்பாட்டை நிரூபிக்க முடியாது. விஞ்ஞானத்தின் கோட்பாடுகள் ஆவிக்குரிய சத்தியங்களை தெளிவுபடுத்தாது. அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாய் தோன்றும். அவன் உலக ஞானத்தினால் நிறைந்திருக்கிறான். ஆகையினால் தேவன் வெளிப்படுத்துகிற ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையான தேவ ஞானம் அவனிடத்தில் இல்லாமல் போயிற்று. இரண்டு விதமான மனுஷன். ஜென்ம சுபாவமான மனுஷன், ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவமான மனுஷன் தன்னுடைய மாம்ச இச்சைகளால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறான். மாம்சத்தின் பிரகாரமாக ஜீவிக்கிறான். ஆவிக்குரிய காரியங்கள் இவனுக்கு பைத்தியமாக இருக்கும். இவன் ஆவிக்குரிய ரீதியாக மரித்தவனாக இருக்கிறபடியினால் ஆவிக்குரிய காரியங்களின் மகத்துவங்களை இவனால் காண முடியாது. ஆவிக்குரியவன் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் ஜீவிக்கிறவன். ஆவிக்குரிய காரியங்களில் சிந்தையுள்ளவன். கிறிஸ்துவின் சிந்தை இவனிடம் இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். தன்னுடைய பாவங்களில் இருந்தும் மீறுதல்களில் இருந்தும் ஏற்பட்ட மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து புதிய சிருஷ்டியாய் இருக்கிறவன். தன்னுடைய மாம்ச இச்சைகளை இவன் சிலுவையில் அறிந்திருக்கிறான். அவற்றை தன்னை விட்டு கலற்றி போட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்.
ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இவன் பரிசுத்த ஆவியானவரால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறான், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். இவனிடத்தில் மனுஷ ஞானமும் இருக்கிறது, தேவ ஞானமும் இருக்கிறது. ஆகையினால் இவன் உலக பிரகாரமான காரியங்களையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆவிக்குரிய காரியங்களையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இவனுக்கு உலக ஞானமும் புரிந்திருக்கிறது, ஆவிக்குரிய ஞானமும் புரிந்திருக்கிறது. ஆவிக்குரியவனுடைய மனம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, இவனுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இவனால் பரிசுத்தத்தின் மெய்யான சத்தியத்தை நிதானித்து அறிய முடிகிறது. அதே வேளையில் இவன் உலக பிரகாரமான காரியங்களையும் நிதானித்து அறிகிறான். இவனை பற்றி பவுல் சொல்லும்போது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லுகிறார். மேலும் ஆவிக்குரியவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்றும் பவுல் சொல்லுகிறார். இவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான், ஆனால் இவனை யாரும் ஆராய்ந்து நிதானிக்க மாட்டார்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு ஆவிக்குரிய மனுஷனை பற்றி ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களும் தெரியாது, ஆவிக்குரிய மனுஷனை பற்றியும் தெரியாது. ஆவிக்குரியவனோ தன்னுடைய உலக ஞானத்தை சார்ந்திருக்க மாட்டான். இவனிடத்தில் உலக ஞானமும் இருக்கிறது, தேவ ஞானமும் இருக்கிறது. ஆகையினால் இவன் ஆவிக்குரியவைகளையும் நிதானிக்கிறான், உலகத்திற்குரியவைகளையும் நிதானிக்கிறான். தேவனுடைய வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே தேவ ஞானம் கிடைக்கிறது. ஆவிக்குரியவன் உலக ஞானம் உடையவனாக இருந்தாலும் தேவ ஞானத்தையும் உடையவனாக இருப்பதினால் தேவனுடைய வெளிப்பாடுகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். தேவனுக்கு உரியவைகள் அவனுக்கு சத்தியமாய் தோன்றுகிறது, இவை இவனுக்கு பைத்தியமாய் தோன்றவில்லை. தத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் ஆவிக்குரியவன் எவ்வளவுதான் தேர்ச்சி பெற்றவனாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தேவனுடைய வெளிப்பாட்டின் அதிகாரத்திலேயே வியாக்கியானம் பண்ணுகிறான். இவனுக்கு உலக ஞானத்தை விட தேவ ஞானமே முக்கியமாய் தெரியும். உலக ஞானம் உள்ளவர்கள் பைத்தியம் என்று சொல்லுகிறதை தேவ ஞானம் உள்ளவன் அதை சத்தியம் என்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆவிக்குரியவன் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்ப்பான். மனுஷருடைய நற்கிரியைகள் துர்க்கிரியைகள் ஆகியவற்றை நிதானித்து பார்த்து தேவனுக்கு உரிய பிரியமான நற்செயல்களை மட்டுமே இவன் செய்வான். ஆகையினால் இவனிடத்தில் யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு யாராலும் போதிக்க முடியாது. அவருக்கு போதிக்கத்தக்கதாக கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவர் ஒருவரும் இல்லை. தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நம்மாலும் ஆவியானவரால் ஏவப்படுகிற நம்மாலும் கர்த்தருக்கு போதிக்க முடியாது. கர்த்தருடைய சிந்தையை அவருக்கு போதிக்கத்தக்கதாக யாரும் பெற்றிருக்கவில்லை. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் என்னும் கேள்வியை கேட்டுவிட்டு பவுல் மற்றொரு சத்தியத்தையும் இங்கு சொல்லுகிறார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று அறிவிக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையே கர்த்தருடைய சிந்தை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சலாக்கியம். ஏனெனில் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாகிய நாம் கர்த்தருடைய சிந்தையையும் உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் கிறிஸ்துவை போன்றே சிந்தித்து அவரை போன்றே கிரியை நடப்பிப்பார்கள். விசுவாசிகளிடத்தில் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டியது அவசியம்.